இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட் லெவல குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொன்னது, ஹலிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதாவது பேட் பிரீத். நம்ம பேசும்போது வாயிலிருந்து ஒரு மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க. பேட் பிரீத் எனக்கு வருது. வாயில ஏன் இந்த துர்நாற்றம் இருக்குது? நெறைய பேருக்கு ஆஃபீஸ்லயோ, இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்டயோ, இல்ல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ நம்மளால பேசவே முடியலங்க. பேசிக்கிட்டே இருப்போம். "அய்யய்யோ! ஸ்மெல் வருதோ" அப்படின்ட்டு 2 அடி பின்னாடி தள்ளி நின்றுவோம். இது பெரும்பாலும் சாதாரணமா நம்ப ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமா பார்த்தாலும், உடல்ல என்ன பிரச்சனைன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெறைய ப்ராப்ளம் நம்ம உடல்ல இருக்குதுன்னா, சில சிம்ப்டம்ஸ் நமக்கு வெளில தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரியான சிம்ப்டம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹேர் ஃபால் ஆகுறது, ட்ரை ஸ்கின் வர்றது, இல்ல நகங்கள் உடையறது, மூச்சு வாங்குறது, ஸ்கின்னோட நிறம் மாறுபடுறது, அதே மாதிரி தாங்க இதுவும். இந்த ஹலிடோசிஸ் அப்படின்னு சொல்ற இந்த பேட் பிரீத். அதே மாதிரி இன்னும் சில ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் படிஞ்சு படிஞ்சு வாயில பிளேக்ஸ் மாதிரி உருவாயிடும். ஸோ இது நம்மளுடைய ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையில ஒரு ஹார்ட் பார்ட்டிகல் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக ப்ரஷ் பண்ணால் கூட இது போகாது. ஸோ அப்போ நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இது எல்லாமே பிளேக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வருதுனாலும் உங்கள் ஓரல் ஹைஜீன் ரொம்ப போராக இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தா நீங்கள் தூக்கி கொஞ்சும் போது தெரியும். அவங்க ப்ரீத் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயே அந்த சளியோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அடல்ட்ஸ்க்குமே டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, லங் இன்ஃபெக்ஷன் நீண்ட நாளாக நம்மளுடைய லங்ஸில் சளி சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி பேட் பிரீத் வரும். இதற்கான சிகிச்சைகள் அப்படின்ற போது சரியாக நீங்கள் எடுத்துக்கணுங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலே இது குறைக்குதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் அருளால் தொடர்ந்து நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அரிய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் வீடியோவாக நம்ம போடலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொன்னது ஹலிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதாவது பேட் பிரீத். நம்ம பேசும்போது வாயிலிருந்து ஒரு மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க. பேட் பிரீத் எனக்கு வருது. வாயில ஏன் இந்த துர்நாற்றம் ஏற்படுது? இதனால் நிறைய பேருக்கு ஆஃபீஸ்லேயோ, இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்டேயோ, இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ நம்மளால பேசவே முடியலங்க. பேசிக்கிட்டே இருப்போம். அய்யய்யோ! ஸ்மெல் வருதோ அப்படின்ட்டு 2 அடி பின்னாடி தள்ளி நின்றுவோம். இது பெரும்பாலும் சாதாரணமாக நம்ம ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமா பார்த்தாலும், உடல்ல என்ன பிரச்சனைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய ப்ராப்ளம் நம்ம உடல்ல இருக்குதுன்னா, சில சிம்டம்ஸ் நமக்கு வெளியில தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரியான சிம்டம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹேர் ஃபால் ஆகுறது, ட்ரை ஸ்கின் வர்றது, இல்லை நகங்கள் உடையிறது, மூச்சு வாங்குறது, ஸ்கின்னோட நிறம் மாறுபடுறது, அதே மாதிரி தாங்க இதுவும். இந்த ஹலிடோசிஸ் அப்படின்னு சொல்ற இந்த பேட் பிரீத் ப்ராப்ளமும். பெரும்பாலும் இந்த பேட் பிரீத் எதனால் ஏற்படுதுன்னா, நிறைய பேருக்கு ஓரல் கேவிட்டியில் ஒரு ஹைஜீனிக் ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணாத நபர்களுக்கு மேக்சிமம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 முறை ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ரஷ் பண்ணும்போது நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், உணவு சாப்பிடும்போது சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றோம், உணவு அதோட உள்ளே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி நம்மளுடைய பற்களோட இடையில பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே தேங்க தாங்க செய்யுது. அதாவது உணவு துகள்கள் அங்கங்கே நமக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன சொல்லவே வேண்டாம், பாக்டீரியாஸும் வாயிலிருந்து அப்படியே அதில் டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய உடல் முழுவதுமே எல்லா ஆர்கன்ஸ்லையுமே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. வைரஸோ, பாக்டீரியாஸோ, ஃபங்கஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ வாயிலையும் கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே தேங்கி இருக்கு இல்லையா? இது என்ன நடக்கும், பாக்டீரியாஸ் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மேலே உட்கார்ந்து அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இதுதான் மெயின் ரீசன். அப்போ ஒவ்வொரு முறையும் உணவு சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக 4-5 முறையாவது 8 முறையாவது வாய் கொப்பளிங்க அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஒரு ரீசன். சரிங்களா? அப்போது காலையிலையும் சரி நைட்லேயும் சரி ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது ஹெர்பல் இருக்கக்கூடிய, மூலிகை இருக்கக்கூடிய பல்பொடிகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னும் சில ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் படிஞ்சு படிஞ்சு வாயில் பிளேக்ஸ் மாதிரி உருவாயிடும். ஸோ இது நம்மளுடைய ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையில ஒரு ஹார்ட் பார்ட்டிகல் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும்.
சாதாரணமாக ப்ரஷ் பண்ணால் கூட இது போகாது. ஸோ அப்போ நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இது எல்லாமே பிளேக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வருதுனாலும் உங்கள் ஓரல் ஹைஜீன் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான ரீசன் என்ன தெரியுங்களா? பற்களில் ஏற்படக்கூடிய இந்த கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, பற்குழிகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டூத் கேரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொத்தை பற்கள். ஸோ நிறைய பேர் இது கவனிக்காமல் விட்டுறீங்க. சொத்தை பற்கள் இருந்துச்சுன்னா நாளடைவில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் உட்கார்ந்து பாக்டீரியாஸ் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்னதாக வார்ம்ஸ் வரவும் ஆரம்பிச்சிடும். ஸோ பற்களில் நிறைய சின்ன சின்னதாக வார்ம்ஸ் வந்து அந்த புழுக்கள் வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்பையும் உண்டாக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பற்களில் ஒரு சின்ன கேவிட்டிஸ் வருது, எனாமல் ஏதாவது பிரேக் ஆகிட்டு ஒரு சாஃப்டாக இல்லாமல் பற்கள் ஹார்டாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் நமக்கு சொத்தை ஏற்பட்டு, பற்களில் ஒரு சொத்தை ஏற்பட்டு நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அசௌகரியத்தை கொடுத்துரும். உங்களுக்கு பற்களில் சொத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ரூட் வரைக்கும் அது இன்ஃபெக்ஷனை கொடுத்துரும். நிறைய பேருக்கு அந்த ரூட்டில் ஒரு பல்ஜிங் வந்து வீக்கம் ஏற்பட்டு சீழ் பிடிச்ச மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஆரம்பத்திலே ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்த ரீசன் என்ன, நம்மளுக்கு இந்த மாதிரி பேட் ப்ரீத் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர். கவனிக்காமல் விட்டுருப்பீங்க, ரொம்ப நாளாக அல்சர் பிரச்சனையை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அதனாலேயும் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பேட் ப்ரீத் வரும். ஸோ அல்சர் பிரச்சனை இருந்தால் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் ஏற்படுதுங்க. ஸோ அந்த கேஸ்ட்ரைட்டிஸை நம்ம சரி பண்ணியே ஆகணும். ஆசிட் ரிஃப்ளக்ஸை சரி பண்ணணும். முக்கியமாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, இது வந்து மெயின் ரீசன். அப்போது மலச்சிக்கல் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மலச்சிக்கல் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி பேட் ப்ரீத் வரும். அப்போது ஓவராலாக நம்மளுடைய கட் ஹெல்த்தை பாதுகாக்கிறது மூலயமா மட்டும்தான் இந்த பேட் ப்ரீத் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்க முடியும். இதை தாண்டி இன்னும் சில கண்டிஷன்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. கண்டினியூஸாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ரொம்ப நாளாக ஏதோ ஒரு சிகிச்சைக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளோட ஐபிஎஸ்ஓ இல்லை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உங்களுக்கு இருந்ததுனாலும் பேட் ப்ரீத் வரலாம். இதை தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, சைனசைட்டிஸ், லங் இன்ஃபெக்ஷன். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தா நீங்கள் தூக்கி கொஞ்சம் போது தெரியும், அவங்க ப்ரீத் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயே அந்த சளியோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அடல்ட்ஸ்க்குமே டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, லங் இன்ஃபெக்ஷன், நீண்ட நாளாக நம்மளுடைய லங்ஸில் சளி சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி பேட் ப்ரீத் வரும். இதற்கான சிகிச்சைகள் அப்படின்ற போது சரியாக நீங்கள் எடுத்துக்கணுங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அடிக்கடி வாய் கொப்பளிக்கும் பொழுது நீங்கள் நேச்சுரல் மவுத் வாஷ் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு கடுக்காய் பொடியோ திரிஃப்லா பொடியோ, இதில் சில இலைகள், துளசி இலைகள், கொய்யா இலை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் ஏதாவது ஒன்று போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் இந்த வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வாங்களேன். வாயில் இருக்கக்கூடிய அந்த ப்ளீடிங் கம்ஸ் இது எல்லாமே குறைஞ்சி அந்த பேட் ப்ரீத் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சைனசைட்டிஸோ இருந்தால் அதற்கான சித்த மருந்துகளை எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 நாட்கள்லேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.